கல் வந்து எல்லாரும் குடிக்கல முடியாது. கல்லுல வந்து 4லேருந்து 6% ஆல்கஹால் இருக்கு. ஆல்மோஸ்ட் பியர் குடிக்கிறதுக்கு சமம் கல்லு குடிக்கிறது. இந்த பனம்பாலோ, தென்னம்பாலோ பானையில கட்டி வடிய வைக்கிறப்ப, அது வெளிய வர்றப்பயே வந்து புளிக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அந்த பால்ல நெறைய இனிப்பு சத்து இருக்கும், சர்க்கரை சத்து இருக்கும். எந்த சர்க்கரை சத்த புளிக்க வச்சாலும் அது என்னவா மாறும்னு எல்லாருக்குமே தெரியும். அதுபடி தான் வந்து நம்ம ஒயினு, ஆல்கஹாலு, ஹாட்டு, பீர் எல்லாமே இந்த மாரி மாவுச்சத்த புளிக்க வச்சு தான் இனிப்பு சத்து, சர்க்கரை சத்த புளிக்க வச்சு தான் தயாரிக்கிறாங்க. அதே போல தான் இந்த பால்லயும் சர்க்கரை சத்து இருக்கிறதால அது இம்மீடியட்டாக புளிக்க ஆரம்பிச்சறதால அது வந்து ஆல்கஹாலாக மாறிடும். நீங்கள் அடுத்த நாள் எடுக்கிறப்ப அந்த பானையில் புளிச்சு போய் தான் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 4லேருந்து 6% ஆல்கஹால் இருக்கும். புளிக்க வைக்காமல் சுண்ணாம்பு தடவை வேணால் நீங்கள் அதை குடிக்கலாம். அது வந்து சுண்ணாம்பு தடவுறப்ப அது புளிக்காமல் இருக்கும். அது வந்து தெளிவு இல்லை பனம்பால் தென்னம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பதனின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அது எல்லாருமே குடிக்கலாம். அதில் சில விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அது உண்மைதான். ஆனா கல்லு எல்லாரும் குடிக்கலாம். அது வந்து தமிழ் என்னது நம்ப ஊட்டச்சத்து பானம் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம்